ஹாய் கைஸ். பைத்தான் ஒரு ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்னா என்ன? எதுக்கு அதை யூஸ் பண்றோம்? சிம்பிள் கைஸ். நீங்களும் நானும் கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு, அதாவது ஒரு ஹியூமன் டு ஹியூமன் கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு தமிழ், இங்கிலீஷ் மாதிரியான லாங்குவேஜஸ் தேவைப்படுது. அதே மாதிரி ஒரு ஹியூமன் கம்ப்யூட்டர் கூட கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு, அதாவது நாம கம்ப்யூட்டர் கூட கம்யூனிகேட் பண்றதுக்கு ஒரு லாங்குவேஜ் தேவைப்படுது. அதை தான் ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்னு சொல்றோம். அதே மாதிரி ஒரு ஹியூமன் டு ஹியூமன் கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு தமிழ், இங்கிலீஷ், மலையாளம், கன்னடம், ஹிந்தி இந்த மாதிரி மல்டிபிள் லாங்குவேஜஸ் அவைலபிளா இருக்க மாதிரி ப்ரோகிராமிங் லாங்குவேஜஸ்லயும் சி++, ஜாவா, பைத்தான், ஜாவா ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி மல்டிபிள் ப்ரோகிராமிங் லாங்குவேஜஸ் இருக்கு. இதுல ஒன்னான பைத்தானை சூஸ் பண்ணி தான் நாம இந்த டுட்டோரியல் ஃபுல்லா கிளியரா கத்துக்க போறோம். இவ்வளவு ப்ரோகிராமிங் லாங்குவேஜஸ் இருக்கும்போது ஏன் நம்ம பைத்தானை கத்துக்கணும்னு நினைக்கிறீங்களா? இப்போ கரண்ட் மார்க்கெட் ட்ரெண்ட்ல பைத்தானுக்கு தான் ரொம்ப டிமாண்ட் அதிகம். அது மட்டும் இல்லாம டேட்டா சயின்ஸ், மிஷின் லேர்னிங், வெப் அப்ளிகேஷன், டெஸ்க்டாப் அப்ளிகேஷன், ஏன் நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற கிளாட், ChatGPT மாதிரியான மல்டிபிள் ஏஐ டூல்ஸுமே பைத்தானை யூஸ் பண்ணி தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் நீங்க பைத்தானை லேர்ன் பண்ணிக்கிறதால உங்களோட டிமாண்ட் மார்க்கெட்ல ரொம்பவே அதிகமா இருக்கும். அந்த சேம் டைம் மத்த லாங்குவேஜை விட பைத்தானை லேர்ன் பண்ணிக்கிறது ரொம்பவே ஈஸி. பிகாஸ் பைத்தானோட சின்டெக்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியா இருக்கும். ஹியூமன் ஸ்பீக்கபிள் லாங்குவேஜுக்கு ரொம்ப ரிலேட்டடா இருக்கும். ஸோ இதனால நீங்க சின்டெக்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணாம கோடிங் லாஜிக்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். பட் இதெல்லாம் இருக்கட்டும் ப்ரோ, எனக்கு கோடிங்லாம் சுத்தமா வராது. நான் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் இல்ல, நான் நான்-சிஎஸ் ஸ்டூடெண்ட். நான் எப்படி ப்ரோக்ராமிங்லாம் கத்துப்பேன், என்னால எப்படி கோட் பண்ண முடியும், இப்படிலாம் நீங்க நினைக்கிறீங்கன்னா கவலையே படாதீங்க. இந்த டுட்டோரியல் ஃபுல்லா ஈவன் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் கூட ஈஸியா லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த டுட்டோரியல்ல பைத்தானை தியரியா கத்துக்காம ஃபுல்லா பிராக்டிகலா கோட் பண்ணி கத்துக்க போறோம். எங்க கூட சேர்ந்து நீங்களும் கோட் பண்ண போறீங்க. நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு டாபிக்கையும் வெறும் ஸ்டோரியா எக்ஸ்பிளைன் பண்ணாம நிறைய அனிமேஷன், இமேஜஸ்லாம் ஆட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். இங்க தேவைப்படுற இடத்துலலாம் நம்ம கோட் எப்படி கம்ப்யூட்டர்ல ஒர்க் ஆகுது, ரியல் லைஃப் அப்ளிகேஷன்ல எப்படி யூஸ் ஆகுதுன்னு நானே டிரா பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ நாங்க ஒரு கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்காம இப்படி விஷுவலா பார்த்து கத்துக்கிறதால உங்களால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அந்த சேம் டைம் ரொம்ப நாளைக்கு ஞாபகம் வச்சுக்கவும் முடியும். இந்த டுட்டோரியலை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணுங்க. உங்களாலையும் ப்ரோக்ராம் பண்ண முடியும்னு நாங்க ப்ரூவ் பண்றோம்.